அமித்ஷா எதுக்கு வர்றாரு? பாஜக மாநில தலைவர் விவகாரத்தில் முடிவெடுக்க வர்றாரு. அதிமுக கூட்டணி விவகாரத்தை பேச வர்றாரு. பியூர்லி பொலிட்டிக்கலா அவர் வரலையே. அரசு நிகழ்ச்சிக்கு வந்தா கூட பரவாயில்ல, பியூர்லி பொலிட்டிக்கலா வர்றாருல. பொலிட்டிக்கலாக வர்றாரு. அதே நேரத்தில் இப்போ அதிமுக சம்பந்தமாகவோ இல்லை மற்ற கட்சிக்காகவோ வரலாமே தவிர பாமகவுக்காகவும் இவர் வர்றாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு இந்த எவ்வளவோ நம்ம யூகம் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு யூக தகவல் ஒன்றும் இருக்கிறதா தெரியல. அதனால் நாளைக்கு அவர் இவர் பார்த்தால்தான் நிச்சயமே தவிர இது எந்த அளவுக்கு இந்த யூகத்தை நம்புறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த ஒரு கேள்விக்குறியை வச்சுக்கிட்டு ஒரு அட்வான்ஸாக ஏன்னா ஒரு தலைவராக இருந்தவரை அடுத்த நிலைக்கு இறக்குறதுங்கிறது இருக்கு இல்லையா, அது செயல் தலைவராக இறக்குறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு ஒரு கட்சியில். ஏற்கனவே தேசிய கட்சியெல்லாம் அது நடந்திருக்குது. காங்கிரஸ்லேயே தலைவராக இருந்த ஈவி.கே. இளங்கோவன் தமிழ்நாடு மாநில காங்கிரஸுக்கு செயல் தலைவராக இருந்தார். அது சாதாரண விஷயம். ஏன்னா தேசிய லெவலில் இருக்கக்கூடிய கட்சியுடைய மாநில கிளை. இது ஒரு மாநில கட்சியில் இது மிகப்பெரிய விஷயம். இதை ஒரு யூகத்தின் அடிப்படையில் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது அது எந்த அளவுக்கு நம்ம ஏற்றுக்க முடியுங்கிறது பெரிய கேள்விதான். ஓகே, நம்ம கேட்போம். நான் திரு கார்த்திகேயன் அவர்கள்ட்ட, இளைஞர்கள் இந்த தேர்தலில் என்னுடைய தலைமையில் பணியாற்ற நினச்சாங்க, அந்த அன்பு கட்டளைக்காக நான் அதை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு திரு ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாரு. ஸோ அடுத்த தலைமுறைக்கு நான் ஒரு பயிற்சி கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்கிறார். ஒரு புதுமையான காரணமாக பார்க்கலையா நீங்கள்? இல்லை, இளைஞர்கள் ஒரு கட்சிக்கு வரணும் அப்படின்னா ஒரு இளம் தலைவர் தானே அடுத்தது அவருக்கு வழிவிட்டுல போகணும். அது மட்டும் இல்லை, ஒரு ஹேசியங்களுக்கு அனுமானங்களுக்கு இடம் கொடுக்காமல் தன்னுடைய ஈகோவுக்காக ஒரு 85 வயதில் ஒரு முதிர்ச்சி இல்லாமல் செயல்படுவார்னு நான் நினைக்கல. ஏன்னால் ஒரு எல்லாத்துக்கும் அப்படியே ஒரு பேச்சுக்கே எடுத்துக்கிட்டால் கூட எந்த ஒரு இளைஞர் ஒரு கட்சி தலைவர் கட்சி நிறுவனர் நான் தான் என்ன நானே இந்த தருணத்திலிருந்து தலைவரை அப்பாயிண்ட் பண்ணிக்கிறேன், தலைவராக இருந்தவரை செயல் தலைவர் ஆக்கிறேன் அப்படின்னு சொன்னா இன்ஸ்பயர் ஆகிட்டு எல்லாரும் வருவாங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பிரதான உங்களோட எதிரியாக இருக்கக்கூடிய திமுக மோதி வைக்கக்கூடிய இந்த குடும்ப ஆட்சி இல்ல நெப்பட்டிசம் இல்ல பாஜக ஒரு முக்கியமான விமர்சனமாக தங்களுடைய எதிரணியில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி மீது வைக்கக்கூடியது ஒரு குற்றச்சாட்டு. அதுதான் அதிமுகவும் இன்னைக்கு பிரதான விமர்சனமா அதை தான் முன்னெடுக்கிறாங்க. அப்போ அதற்கு கம்ப்ளீட்டா இடம் கொடுக்கிற மாதிரி ஒரு கட்சிக்கு நானே என்ன தலைவரை அப்பாயிண்ட் பண்ணிக்கிறேன், குறைந்தபட்சம் பொதுக்குழு கூட கூட்டல, ஒரு கன்சல்டேஷன் நடக்கல, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி நானே என்ன தலைவராக டிக்ளேர் பண்ணிக்கிறேன், அவரை பதவி இறக்கம் செய்ய போறேன் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணா எந்த இளைஞர் இன்ஸ்பயர் ஆகி வருவாங்க? ஸோ அந்த வாதமே எனக்கு அது ஏற்புடையதா படல. அதுபோல 85 வயது இருக்கக்கூடியவரால் ஈர்க்கப்பட்டு எத்தனை பேர் வரப்போறாங்கன்னு தெரியல. இவருடைய ஜட்மெண்ட்ல சில தவறுகள் இருக்கலாம். கட்சி செல்லக்கூடிய திசை இல்ல பாஜக ஏதாவது பாமக எந்த விஷயங்கள் எல்லாம் எதிர்க்குதோ கொள்கை அடிப்படையில் அதெல்லாம் பாஜகவோடு இணைந்து செயல்படுறது அப்படின்றது ஒரு பெரிய முரண். அது அந்த முரணை கூடவே சுமந்து கொண்டு பாஜகவோட டிராவல் பண்றதுன்றது நீண்ட காலத்துல நிச்சயமாக பாமக சரி பாஜகனாலும் சரி எங்க போனாலும் அது ஒரே கூட்டணி அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு நிலைமை இருக்கு. அதுல நான் மாற்று கருத்தே இல்லை. அதுல எனக்கு முன்னாடி பேசிய நண்பர்களோட 100க்கு 100 உடன்படுறேன். லெஃப்ட் வித் நோ ஆப்ஷன். பாமக இன்னைக்கு ஆப்ஷனே கிடையாது. அவர்களுடைய கேள்வி என்பது நாம் பாஜக பக்கம் இருந்து என்டிஏவில் இருந்து அதிமுகவோடு கூட்டணியாக 26ல பயணிக்க போறோமா, இல்ல நாம் முன்பு இருந்தது போல் ஒரு தனியான ஒரு கட்சி நாமும் இந்த கூட்டணியில் ஒரு அங்கம் அதிமுக பாஜக அதே போல பாமக இப்படி செயல்பட போறோமா, என்டிஏவோட அங்கம் வைக்கணுமா வைக்க கூடாதா அப்படின்றதுலதான் ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு மறுபரிசீலனை இருக்கு. இல்ல ஒரு சின்ன ஒரு அதுல ஒரு கருத்து வேறுபாடு இருக்குன்றதா நான் நினைக்கிறேன். சின்னதுல பெரிய கருத்து முரணே இருக்கு அவருக்கு. அப்ப அந்த புள்ளியில இருந்து தான் அவர்களுக்குள்ள பெரிய ஒரு கருத்து வேறுபாடு இந்த அளவுக்கு பூதாகரமாக வருது. மித்தபடி ஒரு முகுந்தனுக்காக ஒரு ஈகோ பிரச்சனைக்காக முகுந்தன் தனிநபருக்காக நான் கேட்கிற திருப்பி இப்ப முகுந்தன் பிரச்சனை என்ன ஆயிடுச்சு? அவர் அந்த பொறுப்பு கொடுக்காம விட்டாங்களா, இல்ல அதை எதிர்த்து மாற்று கட்சி அவர் பனையூர்ல ஆபீஸ் போட்டு வேற கட்சி ஆரம்பிச்சிட்டாரா? இல்லையே, திருப்பியும் ராப்ரோச்மெண்ட் 2 மகனும் தந்தையும் சேர்ந்து தானே பயணிக்கிறாங்க. அப்ப அதோட நீட்சி இது அப்படின்னு அவர்களுக்குள்ள மன வருத்தங்கள் கருத்து முரண்கள் இருக்கிறது, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனால் அதனுடைய அளவு என்பது நீங்க நம்ம எதிர்பார்ப்பது போல இது அது இன்னொரு விஷயம். இது ஒரு அனுமானத்துல நம்ம ஒரு கற்பனையில எல்லாம் யாரும் சொல்லல. பாஜகவோடு தொடர்ந்து பாமக பயணிக்கும் விதம் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பயணிக்கிறதை வைத்துதான் நம்ம சொல்றோம். ரெண்டாவது, எனக்கு முன்பு பேசிய ஒருத்தர் கூட சொல்லியிருந்தாரு, அதிமுக ஒவ்வொரு 6 ஆண்டுக்கும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை நாமினேட் பண்ணிட்டு இருக்கவே இருக்கணும்ன்ற அவர்களுக்கான தேவை என்ன இருக்கு? இங்க அதுவும் ஒரு ரெடியூஸ்டு
பாமக முன்பு இருந்தது போல பலம் இல்லாத ஒரு பலவீனமாக பாமகவாக இப்ப அறியப்படுவது அல்லது விமர்சிக்கப்படும் பொழுது எதற்காக அந்த கட்சி அதிமுக கட்டாயம் தேவை இருக்கு. பாமக கட்சி இல்லாமல் திமுக ஒரு பலம் பொருந்திய திமுக, ஒரு அதுவும் விடுதலை சிறுத்தைகள் உள்ள இருக்கக்கூடிய ஒரு திமுகவை ஆற்காடு, வட ஆற்காடு, தென்னார்காடு மாவட்டங்கள், அது குறிப்பாக அந்த வன்னியர் ஸ்ட்ராங்கோல்டு அவர் சொல்லக்கூடிய பகுதியில் எதிர்கொள்வது மிக மிக சவாலான விஷயம். அதை நம்மளே பார்த்தோம். சி.வி. சண்முகம் போன்றவர்களே தோல்வி விட்டார்கள். அவர்களுக்கு தேவை இருக்கு. ஆனால் இப்ப அவருக்கு உடனே ராஜ்யசபா கொடுக்கணும்ன்றது இவர்களுக்கு இந்த ஒரு சின்ன ஒரு சமிங்கையை திரு ராமதாஸ் அவர்கள் கொடுப்பது மூலமா அவரே நேரடியாக பேலத்தை பேசி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட ஒரு ராஜ்யசபா சீட் வாங்கி கொடுத்துட முடியுமா? பாஜக அதிமுக என்ன அவ்வளவு பலவீனமாக இருக்கிறது இப்பொழுது? கேட்போம். இதே நேரத்தில் தான் அமித்ஷாவும் வர்றாரு. பாஜக பிரச்சனை இன்னும் செட்டில் ஆகாமல் இருக்கு. நாளைய அமித்ஷா பயணம் அதில் இருக்கக்கூடிய பின்னணி என்ன சுருக்கமாக? நாளைய அமித்ஷா பயணம் முழுக்க முழுக்க கூட்டணியை இறுதி பண்ணுறதோட முக்கியமாக அவங்க கட்சியுடைய மாநில தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. கட்சியுடைய மாநில தலைவர்ன்றது ஒரு மிகப்பெரிய கிரைசிஸ். கூட்டணிக்கே அது ஒரு மிகப்பெரிய கிரைசிஸ். அதிமுக முழுக்க முழுக்க அண்ணாமலையை மாற்றி தான் தீரணும் அப்படின்றதுல அவங்க கேட்டகாரிகளாக இருக்காங்க. மற்ற கூட்டணி கட்சிகளும் கூட அண்ணாமலை கூட்டணியில் ஒரு சரியாக இல்லை எந்த கூட்டணி கட்சியோடையும். ஆகவே அதை மாற்றணும் அப்படின்றதுல ரொம்ப கேட்டகாரிகளாக இருக்காங்க. அதுக்காக தான் இப்போது மாநில தலைவர் தேர்தலை அனௌன்ஸ் பண்ணி அதில் 10 வருஷம் அவங்க கட்சியில் இருக்கு, அதோடைய பின்னணி இருக்கும், அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பட் அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ் பண்ணப்படும் அப்படின்றது தான் எதிர்பார்க்குறேன். அந்த கண்டிஷன்ஸோட தேர்தல் நடத்த முடியாது. ஏன்னா அண்ணாமலை தேர்ந்தெடுக்கப்படும் போது அந்த கண்டிஷன் இல்லை. திருநாவுக்கரசர் காங்கிரஸ்லேயும் தலைவராக இருந்தார், இங்கேயும் தலைவராக இருந்தார், ரைட்டுங்களா? அந்த மாதிரிலாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி இது. ஸோ அதுக்கான கண்டிஷன்ஸ்லாம் அது தப்பான கண்டிஷன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அது மாற்றுவாங்க. அப்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடியதில் இருக்காங்க. இப்போ ரேஸில் நயினார் நாகேந்திரன், அப்புறம் ஆனந்தன் ஐயாசாமி, இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஆனந்தன் ஐயாசாமி, பொன்னாறு, வானதி எல்லாமே இருக்காங்க இந்த ரேஸில் இருக்காங்க. கேடி ராகவன், இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ இந்த ரேஸுக்குள்ளே ஒரு ஆளை நாளைக்கு தேர்ந்தெடுத்து ஐடென்டிஃபை பண்ணி டெல்லிக்கு எடுத்துகிட்டு போய் தான் நாளைக்கான முடிவு பண்ணிடுவாங்க. அதுக்கான இன்டராக்ஷன்ஸ் தான் அமித்ஷா வர்றதுக்கு காரணம். அமித்ஷா வர்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, செந்தில்னு ஒருத்தர் ஆர்எஸ்எஸோட சவுத் இந்தியா சீஃபாக இருந்தார். அவர் மேலே நிறைய அலிகேஷன்ஸ் அவர் மாற்றப்பட்டு இன்னொருத்தர் அவர் பொறுப்புக்கு வந்திருக்காரு. அவருடைய அகாமடேஷன் தான் இப்போது டிஸ்கஷனு. அது குருமூர்த்தி வீட்டில் நடக்குது. இதுக்கிடையில் இந்த கூட்டணி டிஸ்கஷன் எல்லாமே சைட் பை சைடு வரும். மெயினாக மாநில தலைவர் மாற்றம் ப்ளஸ் ஆர்எஸ்எஸ் உடைய டிஸ்கஷனு ப்ளஸ் கூட்டணி இதெல்லாம் தான் சேர்ந்து வரும். ஓகே, மும்முனை விவாதம் அப்படின்றீங்க. டாக்டர் சுமந்த், இறுதி கருத்து அமித்ஷா வருகை எப்படி பார்க்குறேன்? அமித்ஷா வருகை அவர் இந்த கூட்டணி ஒரு பக்கம் இருக்கும்போது கூட பாஜகவினுடைய மாநில தலைமை அதனுடைய அணுகுமுறையை அடுத்த ஓராண்டுக்கு அவர்கள் எவ்வாறு கூட்டணி கட்சிகளோட ஒரு சுமூகமான உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்துவதற்கு ஏன் நயினார் நாகேந்திரன் ஃபேவரட்டா இருக்காரு. இப்போ இன்ஃபேக்ட் இன்று மாலை அந்த 10 ரூல் வர வரைக்கும் திரு நயினார் அவர்கள் 2017 தான் பாஜக ஜாயின் பண்ணாரு. ஸோ அதனால அவருக்கும் அந்த 10 எலிஜிபிலிட்டினா போயிடும். ஆனா அது மாற்றப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே ஒரு செய்தி பொருந்தாதது முழுமையாக அப்படிங்கிற அந்த ரூல். ஸோ அவரை கொண்டு வந்தால் தென் தமிழகத்தில் இழந்த வாக்குகளை அதிமுக பெற முடியும், அவருடைய சமுதாய வாக்குகளையும் பெற முடியும். மேற்கொண்டு அந்த தென் தமிழக பிளஸ் கொங்கு மண்டலத்தில் 2 பகுதிகளில் இது ஒரு வலுவான கூட்டணியாக அமைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்படிங்கிற அடிப்படையில தான் பாஜக செயல்படுவதாக நான் கேள்விப்பட்டது. அப்கோர்ஸ் பாஜகவிடம் ஒரு விஷயம், நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அது செய்ய மாட்டாங்க, வேற ஏதாவது ஒண்ணு செய்வாங்க. அதனால நாளை மறுநாள் வேற யாராவது ஒருத்தர் தலைவராக வருவதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. பட் இன்று வரை திரு நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்படுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஓகே, திரு டிவி சோமு, இந்த 2 விஷயத்தை தாண்டி ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, இப்போ ஏற்கனவே கடந்த 2022 ஆண்டு தான் இப்போ அன்புமணி தலைவரானார். அந்த நேரத்தில் அவங்க பொதுக்குழு கூடி அவங்க தீர்மானம் போட்டு இவர் தலைவராகி அப்புறம் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புனாங்க, இவர் அறிவித்தாங்க. இப்படி ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி கூட இல்லாமல் ஒரு 4 பேர் செய்தியாளர்களை கூப்பிட்டு ஒரு விஷயத்துக்கு சொல்கிறதுங்கிற ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு படுகொலையாக இதை பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு விஷயத்தை
இதை வந்து வெறும் உட்கட்சி பிரச்சனை அப்படிங்கிறதோட இல்லாம அதை தாண்டி இது வந்து ஜனநாயகத்துக்கு ஒரு எதிர்மறையான ஒரு விஷயம். இது எந்த கட்சியிலுமே யாருமே இது போல நடந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று. அப்போ இன்னொரு சின்ன விஷயம் வந்து என்னன்னா, இப்போ இதுவும் வந்து நம்ம விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் தான். அதை தாண்டி என்னன்னா, இந்த பொன்னியின் செல்வன் ஒரு திரைப்படம் வந்தபோது அந்த படத்தை பற்றி எல்லாரும் பேசினப்ப அந்த சோழர் காலத்தில் கட்டின ஒரு நதியை பற்றி அந்த நதியை வந்து மறுபடி சீரமைக்கணும்னு சொல்லி ஒரு நடைபயணம் போனார் அன்புமணி. ஆனால் அப்போ நம்ம எந்த மீடியாவும் அது சம்பந்தமானது பண்ணலை. இப்போ நம்ம பெரும்பாலும் பார்த்தா இந்த உட்கட்சி பிரச்சனைகள் இந்த இதுக்கே நம்ம கொடுக்குற முக்கியத்துவத்தோடு சேர்த்து அந்த மாதிரியான ஒரு அது வந்து அன்புமணிக்குன்னு நான் சொல்லலை, பாமகவுன்னு சொல்ல, ராமதாஸ் சொல்ல, எந்த கட்சியினர் செய்தாலும் சரி அந்த மாதிரியான விஷயத்துக்கு நம்ம உரிய முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரி தலைவர் செயல் தலைவரா மாத்தினது ஒரு விவாதம் எடுக்காம இருக்க முடியுமா சார்? அது கரெக்டா இருக்குமா? கண்டிப்பா எடுக்கணும், கண்டிப்பா எடுக்கணும். அதை நானும் தானே இருக்கிறத கண்டிப்பா எடுக்கணும். இதே ஒரு முக்கியத்துவத்தை மற்றதுக்கும் இதை குறை சொல்லல. இது நிச்சயம் அவசியமான ஒரு விவாதம். இது அதே மாதிரியான ஒரு முக்கியத்துவத்தோட மற்ற சில விஷயங்களுக்கும் செய்யணும் தான் சொல்றேன். இதை நான் வந்து வேண்டாம் இது தேவையில்லைன்னு சொல்லலை. இதுவும் அவசியம், மற்றதும் அவசியம். ஓகே ஓகே.